கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரண்டாவது நாள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிருபையின் கூட்டத்தின் சிறிய சுவிசேஷ நற்செய்தி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. கவனிங்கள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் முதல்ல ஒரு தோட்டத்தில் உண்டாக்கி அந்த தோட்டத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு போகிறது. எல்லா சிருஷ்டிப்பும் அவருக்குள்ள தான் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா சிருஷ்டிப்பும் அவருக்குள் மறைந்திருக்கிறது. இந்த உலகம், வானம், பூமி, இயற்கை, மனிதர்கள், ஜீவ ஜந்துக்கள், எல்லா சிருஷ்டிப்பும், சர்வ சிருஷ்டிப்பும் கர்த்தருக்குள் மறைந்திருக்கிறது. அந்த மறைந்திருந்த அந்த ரகசியங்களையும் அந்த சிருஷ்டிப்பையும் தான் பூமியில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இப்பொழுது அந்த தோட்டத்திலிருந்து நதி புறப்பட்டு வருகிறது. ஒரு நதி அங்கே 4ஆக பிரிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதை நல்ல கவனியுங்கள். ஒரே கர்த்தருக்குள் இருந்து இந்த சுவிசேஷமோ நற்செய்தி எல்லாமே பிரிந்து வருகிறது. இயேசுவின் நாமத்தினால கவனியுங்கள். இந்த 4 நதிகள், ஒரு நதியிலிருந்து 4 நதிகள் பிரிகிறது. இதை தான் நாம் அறிய வேண்டியது. உலகத்தில் எத்தனை ஆறுகள் பிரிந்தாலும் கடைசியாக சமுத்திரத்தில் போய் சேருகிறதுன்னு சொல்லுகிற சமுத்திரம் தான் நீர்த்தேக்கம் அதிகம் உள்ள ஒரு பகுதி. ஆகினால இந்த உலகத்துக்கு அத்தனை மனித உயிருடைய ரத்த நாளங்கள், ஓட்டங்கள் எல்லாமே அந்த ஜீவாத்மாங்கிற சக்திக்குள்ளதான் போய் அடங்கும். ஆகினால அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்தில் இதோலாகும் கோமெத் கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். இப்படி 4 நதிகளும் 4 பகுதியில் போகும் பொழுது இந்த முதல் ஆறு மட்டும் ஆவிலா தேசம் என்று சொன்னால் மனுஷனுக்குரிய ஆவிக்குரிய தேசத்துக்கு இது பயன்பாடாக இருக்கிறது. பொன் விளையும். பொன் என்று சொன்னால் சோதிக்கப்படுதல் என்று பொருள். இந்த பொன் விளையும் என்று சொல்லுவது வேத முறைமையின்படி, சத்தியத்தின்படி பொன்னாக சோதிக்கப்பட்டு வரக்கூடிய விசுவாசம்தான் சுத்த பொன்னாகும். இந்த சுத்த பொன்னாகிய நம்முடைய விசுவாசம் யாரால வழி நடத்தப்படுகிறது என்றால் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவி ஜீவியத்திற்கு ஒரு நதி தேவைப்படுகிறது. அன்பு பிரியமானவர்களே, ஒரே நதியில 4 நதி பிரிகிறது. அப்படி என்று சொன்னால் ஒரே கர்த்தர், அவருக்குள்ளிருந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷமும் பிரிந்து மனுகுலத்திற்காக ஓடுகிறது. இதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். நீங்க எப்பொழுதுமே சோதிக்கப்படாமல், பரீட்சிக்கப்படாமல் மேலோட்டமாய் வருகிற எந்த உபதேசமானாலும் மனுகுலத்தை மீட்க முடியாது. சோதிக்கப்படுகிற உபதேசம்தான் மனுகுலத்துக்கு பயன்படும். இருக்கட்டும், இந்த 4 நதிகளும் மனுகுலத்தை ரட்சிப்பதற்காக தான் பூமியில அனுப்பியிருக்கிறார். அந்த 4 சுவிசேஷம். அதே போல 4 நதிகள் ஒரு தேசத்தில் பிரிந்து ஓடுமானால் தேசம் முழுவதும் விவசாயம் செய்வார்கள். தேசம் முழுவதும் செழிப்பாயிருப்பார்கள். செழிப்பான விளைச்சல் இருக்கும், பசுமையாய் இருக்கும். அதுபோல இந்த 4 சுவிசேஷமும் மனுகுலத்திற்கு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறது. இந்த 4 சுவிசேஷ நதிகளை, முதல் நதி தான் ஆவிலா தேசத்துக்கு பாய்கிற நதி. அது பொன்னை விளைவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஆகையினாலே இந்த நாட்களிலே இந்த 16வது சொல்ற தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் கனியையும் புசிக்கலாம். அதுக்கு அடுத்தது 15வது வசனத்தை சொல்றாரு,
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஒரு விவசாயம் இருந்தாலும் ஒரு மனுஷனா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, பூமியை பண்படுத்தணும், தோட்டத்தை உருவாக்கணும், அதை காக்கணும். இதுதான் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இன்றைக்கு நமக்கும் கூட நமக்கு எல்லாருக்கும் ஒரு குடும்பங்கிற ஒரு வாழ்க்கைங்கிற தோட்டத்தை கொடுக்கும்போது அந்த தோட்டத்தை பண்படுத்தணும், அந்த தோட்டத்தின் பலனை அனுபவிக்கணும், அந்த தோட்டத்தை பாதுகாக்கணும். இன்னைக்கு குடும்பங்களை அநேக கணவன்மார்கள் குடும்பத்தை பாதுகாக்காம விட்டுறாங்க, சில துணைவிமார்கள் குடும்பத்தை பாதுகாக்காம விட்டுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தோட்டத்தை பண்படுத்தி அதை காக்க வேண்டும். என்ன அருமையான ஆலோசனை பாருங்க. முதல் ஆதாமு கொடுத்த முதல் வேலை தோட்டத்தை பண்படுத்தணும், அதை காக்க வேண்டும். அப்ப தோட்டத்தை பண்படுத்தினால் என்ன பயன் கிடைக்கும்னு கேட்டா, அதுல கனிகள் கிடைக்கும், காய்கள் கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும், இப்படி நன்மை. ஆகினால் யாரா இருந்தாலும் இந்த பூமியில மண்ணை நேசித்து விதைகளை நேசித்து விவசாயம் செய்கிற ஆத்மா இருக்குமானால் கண்டிப்பா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதே போல குடும்பத்தையும் நேசித்து குடும்ப தோட்டத்தையும் பண்படுத்தி பாதுகாக்கிறவர்கள் கண்டிப்பாய் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த விவசாயத்தை தேசத்தில் உள்ள அனைவரும் நேசிக்கும்படியாக நாம் அவர்களுக்காக ஜெபிக்கலாம். இந்த 4 நதிகளில் ஒரு முக்கியமான நதியை மீண்டும் உங்களுக்கு இந்த கிருபையின் கூட்டத்தில் அறிவித்து செய்தி உங்களுக்கு கொடுக்கிறேன். 66வது ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, 12வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாய் பாயும்படி செய்கிறேன். யாரிடமாய்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சபையில கட்டப்பட்ட அப்போஸ்தலருடைய சபைக்கு நேராக இந்த சமாதான நதி புறப்பட்டு வருகிறது. அது பரிசுத்த ஆவி என்னும் நதியாய் புறப்பட்டு வருகிறது. அந்த நதிக்கு பேரே சமாதான நதி. இன்றைக்கு ஆண்டவர் படைத்த இயற்கை நதிகளிலே விளைகிறது. எல்லா விவசாயத்திலும் நல்லா சாப்பிட்டு நம்முடைய மனித இனமாகிய ஜனங்கள் இந்த இயற்கை நதியை மறந்து விட்டார்கள், கொடுத்தவரை மறந்து விட்டார்கள். சமாதானத்தை கொடுக்கிற நதியாகிய ஆண்டவரையும் மறந்து விட்டார்கள். அன்பு தேவனுடைய ஜனமே, நீங்கள் யாராய் இருந்தாலும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன், இந்த சமாதான நதி உங்களுடைய குடும்ப தோட்டத்தை செழிப்பாக்குவதற்காக வந்த நதி. இந்த நதிக்கு பேர் பரிசுத்த ஆவியானவர். ஏன் பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் நமக்கு உதவியாக வர வேண்டும் என்றால், லூசிபர் என்னும் சாத்தான் என்னும் தீய சக்தி என்னும் அந்த ஆவி பல கோடிக்கணக்கில் மல்டிபிள் ஆகி பலுகி பெருகி மனுகுலத்தை அழிப்பதற்காக அவை திட்டமிட்டு இறங்கி இருக்கிறது. ஆகையினால்தான் மனுகுலத்தை மீட்பதற்காக பரிசுத்த ஆவியாக தேவன் இந்த பூமியிலே இறங்கி இருக்கிறார். ஆகையினாலே இந்த சமாதான நதியை நான் அவளிடமாய் பாயும்படி செய்வேன் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த 120 பேராகிய அந்த புதிய திருச்சபைக்கு நேராக இந்த சமாதான நதி அனுப்புகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நதி, இந்த பரிசுத்த ஆவி என்னும் நதி, இந்த சத்திய வார்த்தை, இந்த நீதியின் வார்த்தை, மனுகுலத்தை மீட்கிற இந்த ஜீவ வார்த்தை, ஜீவ ஆத்மாவுடைய வார்த்தை, இந்த வார்த்தை என்னும் நதி, இந்த வார்த்தை என்னும் வசனம் யார் காதுகளில் பாய்கிறதோ அந்த ஆத்மா, அந்த மனிதர்கள் விடுதலையாகிறார்கள். ஆகையினாலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து பணிவோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் மனித இரத்த நாளங்கள் உடைந்து சுக்குநூறாய் உடைந்து மரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜீவ நதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஜீவ நதி வருகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போல் அனுப்புகிறேன். அந்த கல்வாரி சிலுவையில் அந்த இரத்த வெள்ளம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்தில் தூக்கப்பட்டு சிலுவை மரத்திலிருந்து அந்த நதியாய் ஓடின அந்த இரத்தத்தை யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவங்க ரத்தத்தில் இருக்கிற வியாதி எல்லாம் போய்விடும். அவங்க ரத்தத்தில் இருக்கிற பாவ சாபங்கள் எல்லாம் விலகிவிடும். மனுகுலத்துடைய ஜீவாத்மாவை மீட்க ஒரே ஒரு நதி தான் இந்த உலகத்தில் புறப்பட்டு வந்தது. அந்த நதி தான்
இந்த ஆதி ஆகமத்தில் புறப்பட்டு வந்த அந்த ஒரு நதியிலிருந்து வந்த அந்த 4 நதி, அந்த 4 சுவிசேஷம், அந்த 4 சுவிசேஷத்துக்குள்ள வந்த நதி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நதி போகும் இடமெல்லாம் சமாதானம் கிடைக்க அன்பு பிரியமானவர்களே. ஆகையினாலே வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், நித்திய ஜீவன் உண்டு. தயவு செய்து கிறிஸ்தவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து எல்லா கிறிஸ்தவர்களும் வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை அறிந்து கொள்ளுங்கள், வேதத்தை நேசிங்கள், உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சமாதான நதி உங்களுக்கு நேராக அனுப்பி இன்றைக்கு உலகம் கொடுக்காத சமாதானத்தை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார். விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஜீவநதியான இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஜீவநதியான மனுமக்களை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.